தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 4ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் நாமல் ராஜபக்ஷவை குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரித்திருக்கின்றார்கள். இந்த முறை அவர் என்ன தவறு செய்தார், எதற்காக இந்த விசாரணை என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இதில் ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்கிறது, எனவே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று இலங்கைக்கு தன்னுடைய உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொண்டு வருகின்றார். அவரை வரவேற்பதற்கான சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. அவருடைய வருகை குறித்த மேலதிக விவரங்களை இன்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதோட நேற்று கொழும்புல ஒரு வித்தியாசமான ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கான காரணத்தை கேட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக ஆச்சரியப்படுவீர்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் யார், அவர்களுடைய கோரிக்கை என்ன, இது சம்பந்தமாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அமெரிக்க அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்ட வரியை சமாளிப்பதற்கு அரசாங்கத்திற்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கப் போவதாக எதிர்க்கட்சி கூறியிருக்கின்றது. அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகள் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் முக்கியமான கேலிச்சித்திரம் ஒன்றும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். அமெரிக்க அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக 44% பரஸ்பர வரி விதித்திருக்கிறது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே இது இலங்கைக்கு ஒரு கடுமையான நெருக்கடியை கொடுத்திருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி இருக்குத்தானே, சஜித் பிரேமதாசோட கட்சி, அந்த கட்சியைச் சேர்ந்த முக்கிய உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா அவர் அரசாங்கத்துக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கார். எங்களால் முடிஞ்ச சகல ஒத்துழைப்புகளையும் நாங்கள் உங்களுக்கு தருவோம். ஏனென்று சொன்னால் இது ஒரு தேசிய பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு எதிராக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுபட வேண்டியிருக்குது. அமெரிக்க அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கிறது. இந்த வரியை இப்படியே நீடிக்க விட்டால் இலங்கை கடுமையான நெருக்கடிகளுக்குள்ள சிக்க வேண்டி வரும். எனவே எங்களுடைய கட்சி உங்களுக்கு சகல ஆலோசனைகளையும் பொருளாதார ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. நாங்கள் அரசாங்கத்தோட ஒத்துழைச்சு செயல்படுறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி ஹர்ஷ டி சில்வா சொல்லியிருக்கின்றார். இதுல என்ன ஆச்சரியமான விஷயம் என்று சொன்னா, இப்ப சஜித் பிரேமதாச கட்சி எதிர்கட்சி தானே. பாராளுமன்றத்திலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆளுங்கட்சியை கடுமையாக விமர்சிப்பினம். பாராளுமன்றத்தில் மட்டுமில்லை, பாராளுமன்றத்துக்கு வெளியிலேயும் கூட ஆளுங்கட்சியை அதாவது அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிப்பினோம். ஆனா நாட்டுக்கு என்று சொல்லி ஒரு பொதுவான பிரச்சனை வரும்போது உடனே நாங்கள் ஒத்துழைச்சி செயல்படுறோம், எங்களால் முடிஞ்ச ஆலோசனைகள் எல்லாம் தாரோம் என்று சொல்லி அரசாங்கத்தோட சேர்ந்து செயல்படுறதுக்கு தயாராகிட்டோம். இதில் இருந்து எங்களுடைய தமிழ் கட்சிகள் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளணும். என்ன, நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்துக்காக, தமிழ் மக்களுக்காக ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் எல்லாரும் எப்பயாவது ஓரணியில் நின்றுக்கிறீங்களா? ஏதாவது ஒரு சின்ன காரணத்துக்காக நீங்கள் ஓரணியில் நின்றுக்கிறீங்களா என்றதை உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கான தன்னுடைய பயணத்தை இன்று மேற்கொள்கின்றார். இன்று வெள்ளிக்கிழமை அவர் இலங்கைக்கு வருகின்றார். அவரை வரவேற்பதற்கான சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. பிரம்மாண்டமான அளவிலே அவருக்கு சிறப்பான மரியாதை கொடுத்து அவரை வரவேற்பதற்கான சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்க தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் சுதந்திர சதுக்கத்தில் வைத்து வரவேற்கப்படுவார். அவருக்கான வரவேற்பு நிகழ்ச்சி இடம்பெறும் என சொல்லப்படுகின்றது. இன்று வெள்ளிக்கிழமை அவர் வருவதை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் பல்வேறு விதமான போக்குவரத்து நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. சில பல சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த நடைமுறைகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு கிழமை 10 நாட்களுக்கு முதலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலிருந்து விசேடமான படையினர் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். இப்பொழுது அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று இலங்கைக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கின்றார். நாளைக்கு சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னா, சனிக்கிழமை காலை ஜனாதிபதி செயலகத்தில் வச்சு முக்கியமான சில ஒப்பந்தங்கள்ல இரண்டு நாட்டு தலைவர்களும் கையெழுத்திட இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 8 வரையான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே கைச்சாத்திட்ட பிறகு இரண்டு தலைவர்களும், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் கூட்டாக இணைந்து அறிக்கை வெளியிடுவார்கள். கூட்டாக இணைந்து செய்தியாளர்களுக்கு தகவல்களை தெரிவிப்பார்கள் என சொல்லப்படுகின்றது. சனிக்கிழமை காலை. பிறகு சனிக்கிழமை பின்னேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா, சில தமிழ் கட்சிகளினுடைய தலைவர்களை அவர் சந்திப்பார் என சொல்லப்படுகின்றது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்து உரையாடுவார் என சொல்லப்படுகின்றது. பிறகு சனிக்கிழமை இரவு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வழங்குகின்ற விசேட இரவு உணவிலே அவர் கலந்து கொள்வார். இரவு விருந்துபசாரத்தில் அவர் கலந்து கொள்வார் என சொல்லப்படுகின்றது. எனவே என்ன நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். எல்லா தகவல்களையும் முன்கூட்டியே சொல்ல மாட்டார்கள், பாதுகாப்பு காரணங்களுக்காக.
நேற்று கொழும்புல வந்து ஒரு வித்தியாசமான ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டாக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து அந்த ஒரு ஹை லெவலான ஆட்கள், பெரிய பணக்காரர் என்று சொல்லலாம். எல்லாரும் வந்து கையில் ஒரு மட்டையை பிடிச்சு கொண்டு வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவே. அப்போ பொலிஸுக்கு விளங்க இளவியலேன்னு ஆர்ப்பாட்டம் செய்யணும் என்று சொல்லி பொலிஸ் போய் கேட்டிருக்கணும், என்னத்துக்காக ஆர்ப்பாட்டம் செய்கிறீங்கன்னு சொல்லி. அப்போ அவே சொல்லியிருக்கணும், நீங்கள் வந்து ரோட்டில் நிற்கிற நாய் எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு போகிறீங்களாமே, எங்கேயோ கொண்டே தூரத்தில் கொண்டே விடுறீங்களாமே, அதுதான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் என்று சொல்லி பிடிக்காதே பிடிக்காதே தெருநாயை பிடிக்காதே என்று சொல்லி கோஷமெல்லாம் போட்டு இந்த ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ போலீஸ் கேட்டிருக்குது, நாங்கள் இங்கே திருநாயை பிடிச்சிடாங்க, நாங்கள் ஒன்றும் பிடிக்கவே இல்லையே, எங்களுக்கு அதான் வேலை, என்ன போலீஸுக்கு வந்து தெருநாய் பிடிக்கிறதா வேலை, நாங்கள் எந்த நாயையும் பிடிக்கல என்று சொல்லி போலீஸ் சொல்ல, இல்லை இல்லை நீங்கள் வந்து தெருநாய் எல்லாத்தையும் பிடிக்கிறீங்களாம், கொழும்பில் இருக்கிற எல்லா தெருநாயையும் பிடிக்கிறீங்களாம், பிடிச்சி கொண்டு போய் வேறு எங்கேயோ விடுறீங்களாம், அதுக்கு தான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் என்று சொல்லி அவை சொல்லிக்கணும். பிரச்சனை என்னென்னு சொன்னால் அவைக்கு எந்த விதமான விளக்கமும் இல்லை. ஆரோ கதையை கிளப்பி விட்டுக்கிறாங்க. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வர்றதை முன்னிட்டு கொழும்பு நகரம் எல்லாம் வந்து சுத்தப்படுத்தப்படுது. அதனுடைய ஒரு கட்டமாக ரோட்டு வழியை நிற்கிற தெருநாய் எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு போயிட்டு வேறு இடத்துல போலீஸ் விடுதுன்னு சொல்லி யாரோ பொய்யான கதையொன்றை கிளப்பி விட்டோன்னே அதை நம்பி மட்டை எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கணும் கொஞ்சம் பேர். போலீஸ் சொல்லியிருக்குது, நாங்கள் எந்த ஒரு தெருநாயையும் பிடிக்கல, நாங்கள் எந்த ஒரு நாயையும் பிடிக்கல, தயவுசெய்து நீங்கள் யாரும் வீட்டை போங்கன்னு சொல்லி போலீஸ் கலைச்சி விட்டுருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் உண்மையில் போலீஸ் வந்து அப்படி எந்த ஒரு தெருநாயையும் பிடிக்கல, ஆனால் அப்படியான ஒரு பொய்யான கதையை கேட்டு இந்த கொஞ்சம் பேர் வந்து ஆர்ப்பாட்டம் செய்திருக்கணும். நாட்டில் வந்து மனுஷருக்கு வந்து இவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கெல்லாம் இவள் ஆர்ப்பாட்டம் செய்கிறதும் இல்லை, வீதிக்கு இறங்குறதும் இல்லை. எனக்கு ஒரு ஆசை, இந்த இவ்வளோ பேரையும் பிடிச்சி கொண்டு போயிட்டு தையிட்டிக்கு முன்னால் கொண்டே விடணும், எங்களோட மக்களுக்காக நீங்கள் போராடுங்கன்னு சொல்லி தானே. அடுத்ததாக ஒரு துயரமான செய்தி. இலங்கையில் ஒவ்வொரு நாளுமே 7 அல்லது 8 பேர் வீதி விபத்து காரணமாக இறக்கிறார்கள் என்று சொல்லி போக்குவரத்து திணைக்களம் அதிர்ச்சியூட்டும் புள்ளி விவரம் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. இந்த புள்ளி விவரத்தில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டினுடைய முதல் 3 மாதங்களும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 592 பேர் செத்திருக்கணும் வீதி விபத்துக்கள் காரணமாக. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய நம்பர். 592 பேர் சாகினம் 3 மாதத்தில் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மொத்தம் 565 விபத்துக்கள் வந்து பதிவாகி இருக்காம். 592 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் கடந்த 3 மாதங்களில். எனவே வீதி விபத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் வந்து அதிக எண்ணிக்கையில் இருக்கு என்று சொல்லி இந்த புள்ளி விவரம் சொல்லுது. எனவே அனைவரும் கவனமாக இருக்கணும். எங்களுடைய தமிழர் பகுதிகளில் கூட நிறைய விபத்துக்கள் நடந்து நிறைய பேர் உயிரிழந்திருக்கணும். எனவே வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அனைவரும் வீதி பாதுகாப்பில் வந்து கவனமாக இருக்கணும். இந்த லைசன்ஸ் கொடுக்கக்குள்ள அதில் வந்து கடுமையான கட்டுப்பாடுகள் கொண்டு வரணும். சும்மா அந்த காசை வாங்கி கொண்டு லைசன்ஸை கொடுக்கறது, தெரிஞ்சாக்கலன்னு சொல்லி பாஸ் பண்ணி விடுறது, இந்த மாதிரியான வேலைகள் இல்லாமல், சில பேர் லைசன்ஸே இல்லாமல் வாகனம் ஓடினோம், அது வேறு பிரச்சனை. எனவே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து போக்குவரத்து போலீசார் மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்தணும். அப்போ தான் வீதி விபத்துக்களை வந்து கட்டுப்படுத்த முடியும். அதோட இந்த புள்ளி விவரத்தில் வந்து இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2023ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2341 பேர் செத்திருக்கணும் வீதி விபத்தில். அதே மாதிரி 2024ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2521 பேர் செத்திருக்கணும். 2521 பேர். எனவே இதெல்லாமே வந்து அனாவசியமான உயிரிழப்புகள், வீணான உயிரிழப்புகள். எனவே வீதிகளில் பயணம் செய்கின்ற அனைவரும் மிக மிக அவதானமாக இருக்க வேண்டியது அவசியம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் நாமல் ராஜபக்ஷ பாராளுமன்ற உறுப்பினரை மீண்டும் ஒரு தடவை குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரித்திருக்கிறார்கள் வேறொரு கேஸுக்காக. ஒரு படத்தில் வந்து வடிவேலு ஒரு பஞ்சாயத்துக்கு போவார். ஒரு ஆலமரத்துக்களை நிறைய பேர் இருப்பினும் வடிவேலு விரட்டும் என்று பார்த்துக்கொண்டு அப்போ போய்க்குள்ளே வந்து வடிவேலு சொல்லி கொண்டு போவார், எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி கொண்டு போவார். அதே மாதிரி தான் நாமல் ராஜபக்ஷ எத்தனை இருந்தான் சிஐடிக்கு போகிறது. இப்போ தான் போன மாதம் போனவர். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யோசித ராஜபக்ஷ போனவர். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் யோசித ராஜபக்சவனுடைய பாட்டி டெய்சி பாட்டி என்று சொல்லி ஒரு நாள் போனா. இப்படி மாற்றி மாற்றி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு போகிறதே வேலையாக போச்சு. பேசாமல் அந்த குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய ஆஃபீஸருக்கு தானே அதில் வந்து 2 ரூமை ஒதுக்கி, ஒரு ரூம் வந்து நாமல் ராஜபக்சவுக்கும் ஒரு ரூமை வந்து யோசித ராஜபக்சவுக்கும் கொடுத்து போட்டு அங்கேயே இருங்கோ, கூப்பிடைக்குள்ளே வாங்கன்னு சொல்லிவிட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை போலடக்கு. ஏனென்றால் அடிக்கடி போய்கொண்டே இருக்கணும். சரி, இந்த முறை வந்து என்ன விசாரணை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நாமல் ராஜபக்ச வந்து ஒரு லோயர் தானே. அப்போ லோயர் என்று சொன்னால் இலங்கை சட்ட கல்லூரியில் படித்து அதுக்கு ஒரு எக்ஸாம் எழுத தானே வேணும். அந்த எக்ஸாமில் வந்து முறைகேடு செய்தவராம். அதாவது என்ன தகவல் என்று சொன்னால், அவர் எக்ஸாம் எழுதும்போது அவருக்கு பக்கத்தில்
அனுபவம் மிக்க 2 லாயர்கள் இருந்தார்கள் என்றும் அவருக்கு முன்னால் கம்ப்யூட்டர் இருந்த என்று சொல்லியும் ஒரு பத்திரிகையில் வந்து செய்தி வந்திருந்தது. அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால், அந்த 2 லாயர்களும் சொல்லி கொடுக்க அந்த கம்ப்யூட்டரில் வந்து அவர் பார்த்து எழுதியிருக்கார். இப்படி எழுதித்தான் அவர் லோயராக வந்திருக்கார். இதுதான் இப்போ பிரச்சனை. இதற்கு எதிராக ஒரு முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டது. லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான பொதுமக்களின் அதிகார அமைப்பு என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு வந்து இவருக்கு எதிராக முறைப்பாடு செய்துதான் இப்போ வந்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் இவரை வந்து விசாரித்து கொண்டிருக்கணும். இன்னும் என்னென்ன கேஸுகள் பெண்டிங்கில் இருக்குது, என்னென்ன விசாரணைகள் எல்லாம் இடம்பெற போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இந்த கேலி சித்திரத்தில் வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிரிச்ச முகத்தோட வாரார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் சிரிச்ச முகத்தோட அவரை போய் வரவேற்கிறார். 2 பேருமே வந்து ஒரு பரஸ்பர அன்போட வந்து ஒரு ஆள் எதிர்கொள்ளினம். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்தைக்குள்ள 3 பேர் நிற்கினம். அந்த 3 பேரும் யாருன்றதை நீங்களே ஊகிக்க முடியும். ஒரு ஆள் வந்து சஜித் பிரேமதாசா, மற்றவர் வந்து ரணில் விக்ரமசிங்க, மற்றவர் வந்து நாமல் ராஜபக்ச போல இருக்குது. எனவே 3 பேருமே வந்து ஒரு விதமான ஆச்சரிய குறியோட அதிர்ச்சியோட பார்க்கினம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சந்திக்கிறத ஏன் ஆச்சரியத்தோட ஏன் அதிர்ச்சியோட பார்க்கினம் என்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே இந்த கேலி சித்திரம் பற்றியும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.